தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒரு இயல்பாக ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். யார் கட்சி ஆரம்பித்தாலும் யார் அரசாங்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களை விமர்சித்து எதிர்த்து தான் ஆரம்பிப்பார். அது இயல்பு. ஆனால் அவருக்கு அவருடைய கட்சிக்கு ஒரு எனர்ஜி இருக்கிறது, இயல்பாக ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த ஆதரவு எனர்ஜி என்பது ஒரு வடிவமாக உருவமாக மாறி தேர்தலை சந்தித்து கணிசமான வாக்குகளை பெற்று சீட்டுகளை வெல்வார்களா இல்லையா என்று இன்றைக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்கதான் செய்யும். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். பெருசாலாம் ஒன்றும் குறை சொல்லிட முடியாது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்பது பெரும்பாலான பெண்களுக்கு போய் சேர்கிறது. சிலருக்கு வேணால் சேராமல் இருக்கலாம், அதற்கு நிர்வாக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த திட்டம் பெரும்பாலான அளவு வெற்றி தான் அடைச்சிருக்கு. காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நடத்தை. அவர்கள் இப்பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லாமல் மத்தியிலே தமிழ்நாட்டால் நிராகரிக்கப்பட்ட பாஜகவுக்கு ஒரு சப்சிடியாக நடந்து கொள்வதால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆளுமை மிக்கவர்கள் தான் முன்பெல்லாம் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு மாறுபட்ட தலைமை இப்பொழுது இருக்கிறது. அதில் ஒற்றுமை இல்லை. அவர்கள் கட்சிக்குள்ளே எந்த குழப்பம் வந்தாலும் பஞ்சாயத்திற்கு உடனே டெல்லிக்கு செல்கிறார்கள். அதிலிருந்தே அவர்கள் மீது நம்பிக்கை, மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கை அவர்கள் மீது குறைகிறது. பெரிய கட்சி உண்மையாக இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த கட்சி முன்பு இருந்த நிலையில் இப்பொழுது கிடையாது. ரெட்டலை என்பது ஒரு பவர்ஃபுல் சிம்பல். ஆனாலும் அவர்களுக்கு ஆளுமை மிக்க தலைவர்கள், அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள், அதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் டெல்லிக்கு போகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. எல்லாத்த விட பெரிய மைனஸ் அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நியதி உண்டு. பாஜக யாரோட கூட்டணி வச்சாலும் அது வழங்காது. அந்த நிலையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்கிறது. அது போறதுனால ஒரு ஸ்பேஸ் வேக்யூம் இருக்கிறது. அந்த ஸ்பேஸ் வேக்யூமை மற்றவர்கள் நிரப்ப முயற்சி செய்யலாம். இவருக்கு ஒன்று ஒரு ஆதரவு வருது. ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாளாக அவர் ரசிகர்களாக இருந்தவர்கள் அவர் இப்பொழுது ஆதரவாளர்களாக மாறுவார்கள். அப்படி மாறும் பொழுது எல்லா கட்சிக்கும் சில கொஞ்சம் சேதாரம் ஏற்படும். ஆனாலும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும். இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. அதனுடைய பெரும்பான்மை வாக்குகள் ஒற்றுமையாக இருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி அங்கு இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். அதனால் அவருடைய ரசிகர்கள் மற்ற இயக்கத்தில் இருந்தாலும் இந்த அவர் தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கிறதுனால அவர் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு. இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டையே அரசியலையே சேர்க்கக்கூடாது. என்னுடைய கருத்து என்னன்னா, இது ஒரு டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா பங்கேற்கும் பொழுது அதை எதிர்த்து யார் ஆடுறான்றது இந்தியா நிர்ணயம் பண்ணுறது. டோர்னமெண்ட்ல யாரெல்லாம் எப்படி கொடுத்தாலும் அவங்க கூட ஆடிதான். அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் விளையாட்டையும் அரசியலையும் கலக்கக்கூடாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒன்று எல்லா விதமான ராஜாங்க உறவும் ஒன்று புரியுது. அப்படி புரிஞ்சுதுன்னா இந்தியா தூதர் பாகிஸ்தான் இருக்கக்கூடாது, பாகிஸ்தான் தூதர் இந்தியாவில் இருக்கக்கூடாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விளையாட்டோட கலக்கக்கூடாது. கிரிக்கெட்னாலே நீங்க கவனிக்கிறீங்க, பேட்மிண்டன்ல பாகிஸ்தான் பிளேயரோட ஆடுறோமா, டென்னிஸ்ல பாகிஸ்தான் பிளேயரோட இருந்து ஆடுறோமா, செஸ்ல ஆடுறோமா நீங்க கவனிக்கிறது. இது கிரிக்கெட்டா இருக்கிறதுனால ரொம்ப கவனிக்கிறீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விளையாட்டையும் அரசியலையும் கலக்க வேண்டாம். அது ஒரு டோர்னமெண்ட்ல நம்ம என்டர் பண்ணோம்னா எதிர்த்து எந்த நாடு வந்தாலும் ஆடித்தான். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக இது நடந்திருக்கு. இது ஒரு ஆசியா கப் டோர்னமெண்ட். ஆசியா கப் டோர்னமெண்ட்ல ஆசியாவில் இருக்க கிரிக்கெட் ஆடுற நாடு எல்லாமே கலந்து. அதனால இந்த நாடு கலந்துக்க கூடாது, இந்த நாடு கலந்துக்கிட்டா நாங்கள் ஆட மாட்டோம். ஒலிம்பிக்ஸ்ல நம்ம நாளைக்கு போய் நம்ம என்டர் ஆகிட்டோம். அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல அதுக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு மேட்ச் நடந்தா நீங்க ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா? ஹாக்கியில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒலிம்பிக்ஸ்ல நாளைக்கு
வந்துருச்சுன்னா இது ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா? நாளைக்கே வந்து நம்மளுடைய செஸ் வீரர்கள் முக்கால்வாசி பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. நாளைக்கு ஒரு பாகிஸ்தான் வீரரோட போட்டியில் போய் கலந்துக்க வேண்டிய நிலை லண்டன்ல வந்துச்சுன்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா? இல்லை டென்னிஸ் வீரர் வந்து விம்பிள்டன் ஆடும்போது ஒரு பாகிஸ்தான் வீரர் எழுத்து ஆடினார்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா? நீரஜ் சோப்ரா வந்து ஜாவலின்ல போடும்போது இன்னொரு அணியில எழுத்து வந்து பாகிஸ்தான் வீரர் வந்து ஜாவலின் போட்டு ஆட வேண்டாம்னு சொல்றாங்க. கிரிக்கெட்டா இருக்கிறதுனால இதை பண்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலையும் விளையாட்டையும் சேர்ப்பது தேவை. பிரதமர் மோடி வந்து நான் ஒரு சிவ பக்தன், எவ்வளோ விஸ்வமங்கள மேலே கட்டினாலும் அதை நான் வாங்கிக்கிறேன் வச்சுக்கிற மாதிரி பேசுகிறேன். நானும் தான் சிவபக்தர். நம்ம தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் வந்து எல்லாம் சிவபக்தர்கள் தான். முருகரை வழிபடுறவங்க, விநாயகரை வழிபடுறவங்க எல்லாருமே சிவபக்தர்கள் தான் இருப்பாங்க. அது அவரோட தனி நம்பிக்கை. அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு வச்சுருக்கோம்? ஜிஎஸ்டியை முதல்லயே குறைச்சிருக்கணும். இது லேட்டாக குறைச்சிருக்காங்க. இது குறைச்சது தான் நான் வரவேற்கிறேன். ஆனால் லேட்டாக தான் குறைச்சிருக்காங்க. உலகத்தில் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஜிஎஸ்டியாக வேட்டாக இருந்தால் ஒரே ரேட்டு தான் இருக்கும். மல்டிபிள் ரேட் இருக்கவே இருக்காது. இங்கே தான் மல்டிபிள் ரேட் இருக்கு. பன்னுக்கு ஒரு ரேட்டு, பட்டருக்கு ஒரு ரேட்டு, பட்டருக்கு ஒரு ரேட்டுலாம் இங்கே இந்தியாவில். இந்த மாதிரி குழப்பமான ஜிஎஸ்டியை வந்து இப்போ கொஞ்சம் சீர்திருத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சீர்திருத்தம் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் ஒதுக்கிட்டோம். ஜிஎஸ்டி போட்டால் ஒரே ஒரு ரேட்டு தான் போடணும். உலகத்தில் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கும் 3 ரேட் இருக்குங்க. இப்போ 5, 18, 40 3 ரேட் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட் தான் ஜிஎஸ்டி இருக்குன்னா, ஜிஎஸ்டி இந்த பொருளுக்கு தேவையில்லை, இது அத்தியாவசிய பொருள் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பொருளுக்கு ஜிஎஸ்டியை போடக்கூடாது. அப்படிதான் உலகங்களாக இருக்காங்க. அந்த நிலையை நோக்கி செல்வார்கள் என்று நம்புகிறேன். ஏற்கனவே இருந்த குழப்பத்தை விட இப்பொழுது கொஞ்சம் சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் காலதாமதமாக தான் இந்த சீர்திருத்தத்தை செய்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாங்க. கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் வந்து 1967 அதே ஏக்கம் எங்களுக்கு தான் இருக்கு. அதே ஏக்கம் தான் எதிர்காலத்திலையும் இருக்கும். அந்த வாய்ப்பு வந்தால், கடந்த காலத்தில் வந்த வாய்ப்பு வந்த ஒரு முறை வாய்ப்பு வந்து 2006 அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக கட்சி அதை பயன்படுத்திக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன்.